தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற காசி ஆனந்தன் வரிகளை கூறி இன்றைய வகுப்பில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்றை ஒன்றை சுட்டிக்காட்டுவது. ஒன்றை சுட்டிக்காட்டும் எழுத்துக்கள். ஒன்றை சுட்டிக்காட்டும் எழுத்துக்கள். இப்ப ஆஹ் பா பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும், பேருந்து நிலையத்துக்கு எப்படி போகணும்னு கேட்கும்போது பேருந்து நிலையத்துக்கு இந்த விரல வச்சுப்போம். இப்படி போய், அப்படி போய், அப்படி போய், இப்படி போய், அப்படி போங்கன்னு சொல்லுவோம். இல்லன்னா, இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இப்பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த விரலை நீட்டி சொல்லும். அதான் சுட்டிக்காட்டுவது. இந்த விரலை நீட்டி சுட்டிக்காட்டுவதனால தான் அதுக்கு பேரு சுட்டெழுத்து. அந்த பக்கம், இந்த பக்கம். புரியுதுங்களா? அப்ப தமிழில் சுட்டெழுத்துக்கள் 3. தமிழ் சுட்டெழுத்துக்கள் 3. அந்த 3 என்னன்னா, ஆ, இ, உ. ஆ, இ என்ற இந்த 3ம் தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள். இந்த உ என்பது தற்காலத்தில் பயன்படுவதில்லை. புரியுதுங்களா? இந்த ஆ, இந்த இ என்ற இந்த 2 எழுத்துக்கள் தான் நடைமுறையில் பயன்படுகிறது. இத அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? வினாவுல கேட்பாங்க. நடைமுறையில் இக்காலத்தில் பயன்படுகின்ற சுட்டெழுத்துக்கள் எது? ஆவும், ஈயும். புரியுதுங்களா? சரி. ஒண்ணுல ஆவுல என்னென்ன வரும்? அவன், அவள், அது, அவர். புரியுதுங்களா? அவை. சரி. அப்ப ஈல வர சுட்டெழுத்துக்கள் என்ன வரும்? இவன், இவள், இது, இவர், இவை. இது போல சுட்டெழுத்துக்கள் அமையும். சரிங்களா? இப்ப சுட்டெழுத்துக்களுடைய வகைகள் தெரிஞ்சுக்கிறோம். புத்தகத்துல சுட்டெழுத்துக்கள பற்றி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 வகையா சொல்லிட்டு இருக்காங்க. 1 அண்மை சுட்டு. ஒன்று என்னது? அண்மை சுட்டு. 2 சேய்மை சுட்டு. 2 என்னது? சேய்மை சுற்று. 3 அகச்சுட்டு. 4 புறச்சுட்டு. இந்த 4 சுற்றுகளை பத்தி தான் நமது பள்ளி புத்தகத்தில் குடுத்திருக்காங்க. ஆனால், சுட்டெழுத்துக்கள் அவற்றின் பயன்படுத்தும் பயன்பாட்டு நிலையில் 10 வகையாக குறிப்பிடுறாங்க. அது என்னென்னன்னு பார்ப்போம். 5 பொருளோடு புணர்ந்த சுட்டு. பொருளோடு புணர்ந்த சுட்டு. 6 பொருளோடு புணராத சுட்டு. பொருளோடு புணராத சுட்டு. 7 7 நெஞ்சரி சுட்டு. 7 என்னது? நெஞ்சரி சுட்டு. 7 நெஞ்சரி சுட்டு. 8 பண்டரி சுட்டு. 8 என்னது? பண்டரி சுட்டு. 8 பண்டரி சுற்று. 9 உலக அரி சுற்று. 9 என்ன சுற்று? உலக அரி சுற்று. 10 சுட்டு அல்லாத சுட்டு. சுட்டல்லா சுற்று. இல்லன்னா சுட்டு அல்லாத சுட்டு. சுட்டல்லா சுற்று. இவ்வளவு சுட்டு இருக்குங்க. ஆனா புத்தகத்துல என்ன சொல்றாங்க? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுற்று, புறச்சுற்று என்ற இந்த 4 சுட்டுகளை தான் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொரு சுட்டுகளும் என்னென்னவென்று பார்த்தா, இந்த வகுப்பு முடிஞ்சுச்சு. கொஞ்சம் வகுப்பு நீளமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இந்த சுட்டுலாம் புரியும். இனி டிஎன்பிசில குரூப் 4 நீங்க எழுதும்போது, இந்த 10 சுட்டுல ஏதாவது ஒரு சுட்டு தான் குடுத்து கேட்பாங்க. இன்னும் அண்மை சுட்டு, செய்மை சுட்டே கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அகச்சுட்டு, புறச்சுட்டே கேட்க மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் என்ன பண்ணணும்? வகுப்ப இறுதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒண்ணும் இல்ல. முதல் சுற்று இதெல்லாம் ஈஸி தான். எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன். அத எடுத்துக்காட்டு சொல்றேன். ஈஸி தான். ரொம்ப ஈஸி தான் பாருங்க. 1 அண்மை சுட்டு. 1 என்னது? அண்மை சுற்று. அண்மை என்னன்னா, கிட்டக, பக்கத்துல. இப்போ பக்கத்துல இருக்கிறத சொல்றது தான் அண்மை சுற்று.
புரியுதா? யார்றா இத செஞ்சது? இவன் செஞ்சான். புரியுதுங்களா? யார்றா அத உடைச்சது? இவன் உடைச்சான். இந்த மாரி பக்கத்துல இருக்கிறத சொல்றது தான் எது? அண்மை சுற்று. புரியுதுங்களா? அதான் அருகில் உள்ளதை சுட்டிக்காட்டுவது தான் அண்மை சுற்று. அண்மை சுற்றுனா என்னது? அருகில் உள்ளதை சுட்டிக்காட்டுவது. அருகில் உள்ளதை சுட்டிக்காட்டுவது. அருகில் உள்ளதை சுட்டிக்காட்டுவது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு, ஒண்ணும் கிடையாது. இவன், இவன், இவள், இது இந்த மாரி சொல்வது. அப்ப அண்மை சுட்டுக்கான எழுத்து எது? ஈ. அப்ப அந்த ஆ, ஈல அண்மை சுட்டுக்கான எழுத்து எது? ஈ. நல்லா புரிஞ்சுங்க. இது கேட்பாங்க. அடுத்தது 2 சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டுனா ஒண்ணும் இல்ல. சேய்மைன்னா தொலைவில். அப்ப தொலைவில் உள்ளதை, தொலைவில் தொலைவில் உள்ளதை, தொலைவில் உள்ளதை சுட்டிக்காட்டுவது. தொலைவில் உள்ளதை சுட்டிக்காட்டுவது. யார்ரா அத செஞ்சது? அவன் தான் செஞ்சான். எங்கடா காணோம். அங்க இருக்கு. அப்ப தொலைவு. அந்த வீடு, அந்த மரம், அந்த பக்கம் போங்க. இந்த மாரி. புரியுதுங்களா? அப்ப செய்மை சுட்டுடைய அந்த அந்த சொற்கள் என்னென்ன வரும்? அவன், அவள், அவர், அம்மரம், அவ்வீடு. அப்ப செய்மை சுட்டுல எது வருது? ஆ என்ற சுட்டெழுத்து வருகிறது. அப்ப செய்மை சுட்டுக்கான சுட்டெழுத்து எது? ஆ. புரியுதுங்களா? அப்ப என்ன வரும்? வந்து இடமை சுட்டுன்னு பேரு. எதுல வரும்? இடைமை சுட்டு. அது இக்காலத்துல இல்ல. அத பத்தி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்க வேணாம். புரியுதா? உப்பக்கம். புரியுதா? உவல், உவர் இந்த மாரி வரும். இதெல்லாம் இப்ப இல்ல. உவல், உவர், உப்பக்கம். உப்பக்கம்னா முதுகு பக்கம்ன்னு அர்த்தம். இப்ப உப்புன்னு எதுக்கு சொல்றாங்க பாரு? உப்பு மூட்டை தூக்கட்டுமாம்பாங்க. இப்ப உப்புன்னா என்ன? முதுகு பின்னாடி உள்ள இடம். அத குறிக்கிறதுக்கு தான் சொல்றது உப்பக்கம்ன்னு சொல்றது. அதெல்லாம் இப்ப இல்ல. அதனால அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது கேள்வியிலயும் வராது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது 3. இப்ப இதெல்லாம் பாடப்புத்தகத்துல சொல்லிட்டு இருக்கேன். 3 வந்து அகச்சுட்டு. நான் சுட்டு, அகச்சுற்று. ஒண்ணும் கிடையாது அகச்சுட்டுங்கிறது. சுட்டு எழுத்தை பிரித்தால் சுட்டு எழுத்தை பிரித்தால் பொருள் தராது. பிரிக்க முடியாது. சுட்டெழுத்தை சுட்டெழுத்தை பிரிக்க முடியாது. சுட்டெழுத்தை பிரிக்க முடியாது. சுட்டெழுத்த என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. சுட்டெழுத்தை பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. பிரித்தாலும் என்ன தராது? பொருள் தராது. இதுக்கு பேரு தான் அகச்சுட்டு. இப்ப எடுத்துக்காட்டுங்க பாருங்க. அவன். இந்த அவன பிரிங்க. கூட்டல் வன்னு. வன்னுன்னா என்ன? ஏதாவது தெரியுதா? தெரியல. அப்ப சுட்டெழுத்த பிரித்ததுன்னா பொருள் தராது. இதுக்கு பேரு தான் அகச்சுட்டு. அகம்னா என்ன? மனசு. மனச பிரிக்க முடியுமா உடம்புல இருந்து? பிரிக்க முடியாது. அப்ப அதான் அகச்சுட்டுனால பிரிக்க முடியாது. அப்ப எதெதெல்லாம் சுட்டெழுத்தை எதெதெல்லாம் சுட்டெழுத்த பிரிக்க முடியலையோ அதெல்லாம் அகச்சுட்டு. புரியுதுங்களா? அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் பிரிச்சு பாருங்க. பொருளே தராது. அப்ப இதெல்லாம் என்னது? அகச்சுட்டு. பாரு இன்னும் சொல்லலாம். அவை, இவன், இவள் இதெல்லாம் பிரிக்க முடியுதான்னு பாருங்க. பிரிக்க முடியாது. அப்ப இதுக்கு பேரு தான் என்னது? அகச்சுட்டு. அதாவது சுட்டெழுத்த பிரிக்க முடியலன்னா, அது அகச்சுட்டு. அடுத்தது 4. 4 என்ன அப்புறம்? புறச்சுட்டு. புறச்சுட்டு ரொம்ப ஈஸி தாங்க. சுட்டெழுத்து ரொம்ப ஈஸி. புறச்சுட்டுனா ஒண்ணும் இல்ல. சுட்டெழுத்த பிரிக்க முடியும். சுட்டெழுத்தை பிரிக்க முடியும். பிரிக்க முடியும். பிரித்தால் பொருள் தரும். பிரித்தால் என்ன தரும்? பொருள் தரும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க. அம்மரம். பிரிங்க. கூட்டல் மரம். அப்ப மரம் என்றால் ஒரு மரத்தை குறிக்கிறது. பொருள் தருகிறது. அப்ப சுட்டெழுத்து. என்பது சுட்டெழுத்து. அப்ப பொருள் தருது. இதுக்கு பேர் தான் புறச்சுட்டு. இதுக்கு பேர் தான் என்னது? புறச்சுட்டுங்க பாருங்க. அப்புத்தகம்.
அப்புத்தகம். பிரிங்க. ஆ கூட்டல் புத்தகம். அப்ப புத்தகம்னா பொருள் தருகிறது. ஆங்கிற சுட்டெழுத்து. இங்க பாருங்க. இக்கிராமம். இக்கிராமம். அப்ப ஈ கூட்டல் கிராமம். புரியுதுங்களா? அப்ப சுட்டெழுத்த பிரிக்கிறோம். கிராமம்னா நம்மளுடைய ஊரு. ஊராட்சி. அப்ப பொருள் தருகிறது. அப்ப சுட்டெழுத்தை பிரிக்கும்போது பொருள் கொடுத்தால், அது என்ன சுட்டு? புறச்சுற்று. இவ்வளவு விளக்கம் தான் நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இருக்கு. இனி நம்மளுடைய என்னென்னலாம் நம்ம பார்க்கணும்? பாருங்க. 5 பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு, நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு, உலகரி சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு. இத்தன சுட்டியும் படிச்சா தான் இனிமேல் குரூப் 4ல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சம்மந்தமா வந்த கேள்விய அந்த நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சமாவது தெளிவோட அந்த கேள்விய நம்ம ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப முடியும். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது, பொருளோடு புணர்ந்த சுட்டு. 5 என்னது? பொருளோடு பொருளோடு புணர்ந்த சுற்று. பொருளோடு புணர்ந்த சுட்டு. அதாவது சுட்டெழுத்துக்களோட ஒரு பொருள் சேர்ந்து வரும். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சுட்டெழுத்துக்களோட பிளஸ் என்ன வரும்? ஒரு பொருள் சேர்ந்து வரும். புரியுதுங்களா? இப்ப சுட்டெழுத்து என்னது? இப்ப ஒரு கேள்வி. "உன் வீடு எது?" "உன் வீடு எது?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அந்த பதில் என்ன சொல்றாங்க? அந்த பையன் பதில் சொல்றான். "உன் வீடு எதுடா?" அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு "இந்த வீடு." அதாவது இவ்வீடு. 2ம் ஒண்ணுதான். இந்த அப்படின்னு எப்படி வந்துங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கணும். இந்த வீடு, இவ்வீடு ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்ப சுட்டெழுத்துக்கு அப்புறம் வீடுன்னு ஒரு பொருள் வருது. சுட்டெழுத்துக்கு அப்புறம் என்ன வருது? வீடுன்னு ஒரு பொருள் வருது. வீடுங்கிறது ஒரு பொருள் தான். ஆப்ஜெக்ட். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது? இந்த வீடுங்கிற பொருளோடு புணர்ந்த சுட்டு. பொருளோடு புணர்ந்த சுட்டு. புரியுதுங்களா? பொருளோடு புணர்ந்த சுற்று. இப்ப இன்னொன்னு வேணா பாருங்க. உன் உன் பேனா எது? உன் பேனா எது? இப்ப 10 பேனா கிடக்கு கீழ. உன் பேனா எதுடா? அப்படின்னு நம்ம வாத்தியார் நான் கேட்கிறேன். அவன் என்ன சொன்னான்? இந்த பேனா ஐயாம்மா. இந்த பேனா. இந்த பேனா. அதாவது இப்பேனா. அப்ப பேனா என்பது என்னது? பொருள். பேனா என்பது ஒரு பொருள். அது என்ற இந்த சுட்டெழுத்தோட சேர்ந்து வருகிறது. அப்ப இதான் பொருளோடு சேர்ந்த சுட்டு. அதாவது புணர்ந்தன்னா சேர்றது வேற ஒண்ணும் இல்ல. பொருளோடு இந்த பேனா என்ற இந்த பொருளோடு சேர்ந்த சுற்று. புரியுதா? அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் பொருளோடு புணர்ந்த சுட்டு. அடுத்து 6 போங்களா? 6 பொருளோடு புணராத சுட்டு. 6 என்னது? 6 பொருளோடு பொருளோடு புணராத சுற்று. புணரா சுற்று இல்லன்னா புணராத சுற்று. வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? அப்ப சுட்டெழுத்துக்கு சுட்டு எழுத்து எழுத்துக்கு அப்புறம் சுட்டெழுத்துக்கு அப்புறம் என்ன வராது? பொருள் வராது. அப்ப சுட்டெழுத்து மட்டும் தான் வரும். புரியுதுங்களா? ஏற்கனவே சுட்டெழுத்தோட பொருள் சேர்ந்து வந்ததால அது பொருளோடு புணர்ந்த சுட்டு. இது சுட்டெழுத்தோட பொருள் சேராது. அப்ப எது மட்டும் தான் வரும்? சுட்டெழுத்து மட்டும் தான் வரும் அந்த கேள்விக்கு. நல்லா புரியுதா? உன் வீடு எது? இப்ப அதையே பாருங்க. அதே கேள்விய கேட்கும். உன் வீடு எது? அப்படின்னு கேள்வி நம்ம கேட்கிறோம். அவன் என்ன சொல்றான் அந்த பையன்? உன் வீடு எதுடா தம்பி? அப்படின்னு கேட்கிறான். இது. நல்லா புரியுதா? இது அப்படின்னு மட்டும் முடிச்சுப்பான். இந்த வீடுன்னு சொல்ல மாட்டான். உன் வீடு எது? இதுதான். இது. சரி. அடுத்தது. உன் பேனா எது? உன் பேனா எது? அப்ப என்ன சொல்லுவான்? இது அப்படின்னு பதில் சொல்லுவான். அப்ப இது இங்க ஒரு பேனா காட்டுவான். இது என்னது? இது அப்படிம்பான். புரியுதா? உன் பள்ளி எது? இங்க ஒரு இப்படி கேட்டோம்னா, உன் பள்ளி எது? அப்படின்னு கேட்டா, அதுதான் என் பள்ளி. அப்ப இந்த மாரி பின்னாடி என்ன சேர்க்கல இதுல? பின்னாடி இது, அ இந்த வீடு, இந்த பேனா, அந்த பள்ளி அப்படின்னு அவன் சேர்க்காததால, இது என்னது? பொருளோடு புணராத சுட்டு. சுட்டெழுத்து மட்டும் தான் விடையா சொல்றது. புரியுதுங்களா? இதுதான் பொருளோடு புணராத சுட்டு. அடுத்து 7வது போலாமா?
7 ரொம்ப ஈஸிங்க. சுட்டெழுத்து ரொம்ப ஈஸி. சுட்டெழுத்து சம்மந்தமா வந்தா ஒரு வினா விட்றாதீங்க. ரொம்ப ஈஸி. 7 நெஞ்சரி சுட்டு 7 என்னது? நெஞ்சரி சுட்டு. 7 எதுனா நெஞ்சரி சுட்டு. அது என்ன நெஞ்சரி சுட்டு? நெஞ்சுன்னா மனசு. புரியுதா? இப்ப மனசுக்கு மட்டும் தான் தெரியும் அது என்ன சுட்டுன்னு. மத்தவங்களுக்கு அது தெரியாது. புரியுதா? ஒரு வந்து இப்ப பாருங்களேன், ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னா, நெஞ்சுக்கு மட்டுமே நெஞ்சு அப்டின்னா என்னது? மனசு, மனம். நெஞ்சு இந்த நெஞ்சுக்கு மட்டுமே நெஞ்சுக்கு மட்டுமே தெரிந்த சுட்டு. நெஞ்சுக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதா? அப்ப என்ன நெஞ்சுக்கு தெரியுது? ஒண்ணும் கிடையாது. 2 காதலர்கள் பேசிக்கிறாங்க. 2 நல்லா கவனிங்க. 2 காதலர் பேசுறாங்க. காதலர்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? பேசிக் கொள்கிறார்கள். 2 காதலர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதுல காதலன் சொல்றான், "தங்கம்" காதலிய, "தங்கம் நீ நாளைக்கு தங்கம் நீ நாளைக்கு அத வச்சுக்கிட்டு அத வச்சுக்கிட்டு நீ தங்கம் நீ நாளைக்கு அத வச்சுக்கிட்டு தான் கல்லூரி வரணும். கல்லூரி வரணும். இது எனக்கு புடிக்கல. இது எனக்கு புடிக்கல, புடிக்கல." உடனே உடனே காதலி சொல்றா, "செல்லம் கண்டிப்பா, கண்டிப்பா நான் அதைய வச்சுக்கிட்டு வரேன். அதையே வச்சுக்கிட்டு வரேன். இது எனக்கு வேண்டாம். இது எனக்கு வேண்டாம்." இப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. 2 காதலர் பேசிக்கிறாங்க. காதலன் சொல்றான், "தங்கம் நீ நாளைக்கு அதை வச்சுக்கிட்டு தான் கல்லூரிக்கு வரணும். இது எனக்கு புடிக்கல." உடனே அது சொல்லுது, "செல்லம் கண்டிப்பா நாளைக்கு நான் அதையே வச்சுக்கிட்டு வரேன். இது எனக்கு வேண்டாம். இத வச்சுக்கிட்டு வரலன்னு சொல்றேன்." அப்ப இங்க அதை, இது, அதையே, இது இதெல்லாம் எது அப்டின்னா, இது அவுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதா நான் சொல்றது? அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க நெஞ்சுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க மனசுக்கு தான் தெரியும். "தங்கம், நீ நாளைக்கு அத வச்சுக்கிட்டு தான் கல்லூரிக்கு வரணும்." எத வச்சுட்டு வரணும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த சுட்டு எழுத்தோட வருகின்ற அந்த பொருள், அவங்க நெஞ்சுக்கு மட்டுமே அறிவதால, இதுக்கு பேர் தான் நெஞ்சறி சுட்டு. புரியுதா நான் சொல்றது? இப்ப "தங்கம், நீ நாளைக்கு அத வச்சுட்டு வரணும்." எத வச்சுட்டு வரணுங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இது எனக்கு புடிக்கல. எத புடிக்கலன்னு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். அப்ப இந்த 2 பேருக்குமே அந்த சுட்டு எழுத்துக்கு உண்டான பொருள் என்னங்கிறது அவங்களுடைய நெஞ்சுக்கு மட்டுமே தெரிவதால், இது நெஞ்சரி சுட்டு. இது நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால நம்ம போட்டு இத குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நெஞ்சரி சுட்டு முடிஞ்சுச்சுங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இருக்கு. டிஎன்பிஎஸ்சி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது 8, 8 பண்டரி சுட்டு. 8 என்னது? பண்டரி சுட்டு. 8 பண்டரி சுற்றுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. பண்டறிதல்னா என்ன? நான் ஏற்கனவே அறிந்த ஒன்றை, ஏற்கனவே ஏற்கனவே அறிந்த ஒன்றை ஏற்கனவே அறிந்த ஒன்றை கூறுவதுதான் பண்டரி சுற்று. ஏற்கனவே அறிந்த ஒன்றை கூறுவதுதான் பண்டரி சுற்று. நல்லா புரியுங்க. ஏற்கனவே ஒண்ணு தெரியும். அத இப்ப 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? ஏற்காட பத்தி பேசிக்கிறாங்க. ஏற்காடு ஏற்காடு ஊரை பற்றி 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. அப்ப 3வதா ஒரு நண்பர் வராரு. 3வதா ஒரு நண்பர் ஏற்கனவே 2 பேரு ஏற்காட பத்தி பேசிட்டு இருக்காங்க. 3வதா ஒருத்தர் வராரு. "என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க?" "ஏற்காடு பத்தி." "ஓ! ஏற்காடா?" அப்படின்னு சொல்லிட்டு, 2 பேரும் பேசிக்கும்போது சொல்றாரு, "நான்" பேசாம இருடா சொல்றேன். "ஏய் நண்பா நண்பர்களே கேளுங்க. நான் அந்த ஊரில் தான் அந்த ஊரில் தான் வேலை பார்த்தேன். இந்த ஊரில் தான் வேலை பார்த்தேன்.
நான் அந்த ஊரில் தான் வேலை பார்த்தேன். அந்த அந்த பள்ளி அந்த பள்ளிதான் என் ஆசிரியர் பணியில் முதல் பள்ளி. கொஞ்சம் கொஞ்சம் இடையில விட்டுட்டேன். அத நீங்க சேர்த்துக்கங்க. நான் அந்த ஊரில் தான் வேலை பார்த்தேன். அந்த பள்ளி தான் என் முதல் பள்ளி. புரியுதுங்களா? இந்த மாரி சொல்றது. இப்ப இதுல வர்ற சுட்டெழுத்துக்கள் என்னன்னு பாருங்களேன். அந்தன்னு வருதா? இது எல்லாமே என்ன சுட்டு? பண்டரி சுட்டு. இது எல்லாமே அந்த ஆளுக்கு ஏற்கனவே தெரியும். நான் அந்த ஊர்ல தான் வேலை பார்த்தேன். அந்த பள்ளி தான் என்னுடைய முதல் பள்ளி. அந்த பள்ளி போல ஒரு நல்ல பள்ளிய பார்க்கவே முடியாது. அந்த மாணவர்கள் அவ்ளோ அற்புதமாக படிப்பார்கள். அந்த ஊரை சுற்றி வெறும் சுற்றுலா தலங்கள் நிறைய உள்ளது. இவன் அறிந்தது. அதுக்கு பேர் தான் பண்டறிதல்னா ஏற்கனவே அறிந்தது. இவன் பண்டறிதல்னா அங்கே போய் இவன் வேலை பார்த்து எல்லாத்தையும் அறிந்ததை இந்த 2 பேரையும் அறியாதவர்கள்ட்ட சொல்றது. இதுக்கு பேர் தான் பண்டறி சுற்று. பண்டறிதல்னா நான் ஏற்கனவே அறிந்த ஒன்றை அத கூறுவது. புரியுதுங்களா? ஆ சரி. இது நம்ம நெறைய இடத்துல அத பயன்படுத்துவோம். புரியுதுங்களா? 2 பேரும் பொண்ணு பார்த்திருப்பாங்க. பொண்ண பத்தி கேட்பாங்க. "ஏய் அந்த பொண்ணு சூப்பர் பொண்ணுடா. நான் அந்த பொண்ண பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அருமையான பொண்ணு. நீ கட்டிக்கோமா." இதான் பண்டரி சுட்டு. வேற ஒண்ணும் இல்ல. சரி 9 ஏன்னா நமக்கு காலங்கருதி நேரத்துல கொஞ்சம் முடிக்கணும். 9 9 உலகறி சுற்று. 9 என்னது? உலகறி சுற்று. இது ஒண்ணும் பெரியது இல்ல. உலகம் அறிந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும். உலகத்தார் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் உலகத்தார் அனைவரும் அறிந்த உலகத்தார் அனைவரும் அறிந்த ஒரு பொருளை சுட்டுவது. ஒரு பொருளை சுட்டுவது. உலகத்தார் அறிந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருளை சுட்டுவது. புரியுதா? ஒண்ணும் கிடையாது. அந்த சூரியன் அந்த சூரியன் இச்சு வரும். என்னை அந்த சூரியன் என்னை சுட்டது. இருந்தாலும் இருந்தாலும் இந்த 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 சந்திரன் இந்த சந்திரன் எனக்கு எனக்கு இந்த சந்திரன் எனக்கு தன்மை கொடுத்தது. குளிர் கொடுத்தது. தன்மை கொடுத்தது. பாத்தீங்களா? இப்ப இதுல வர சுட்டெழுத்து அந்த சூரியன், இந்த சந்திரன். இப்ப அந்த சூரியன் என்பது உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். சூரியன் இருக்குன்னு. இந்த சந்திரன், நிலா இது எல்லாருக்குமே தெரிந்தது. அப்போ உலகத்துல தெரிந்த ஒரு பொருளை சுட்டுவது. உலகத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருளை சுட்டுவது. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் உலகறி சுற்று. இப்ப கடைசியா இருக்கிற ஒரே ஒரு சுட்டு என்னது? சுட்டல்லா சுட்டு. கடைசியா இருக்கிறது என்னது? 10 சுட்டல்லா சுற்று. சுட்டு அல்லாத சுற்று. சுட்டு அல்லாத சுற்று. புரியுதுங்களா? சுட்டல்லா சுட்டு. ஒண்ணும் கிடையாது. சுட்டி எழுத்தே பயன்படுத்தாமல். சுட்டு எழுத்து அதாவது சுட்டல்லா சுட்டுனா சுட்டியே பயன்படுத்தாம சுட்டுறது. சுட்டு எழுத்து. என்னென்ன எழுத்து? அவன், இவன், அவள், இவள், ஆ, இ, உ அந்த இந்த எந்த எதுவுமே கிடையாது. அந்த எந்த வார்த்தையுமே குறிப்பிடாமல் ஒரு ஒரு பொருளை சுட்டுவது. அதாவது சுட்டு எழுத்து இல்லாமல் சுட்டு எழுத்து இல்லாமல் இல்ல சுட்டு எழுத்து இல்லாமல் ஒரு பொருளை சுட்டுவது. ஒரு பொருளை சுட்டுவது. புரியுதா? சுட்டெழுத்து இல்லாமலே ஒரு பொருளை சுட்டுவதுங்க பாருங்க. எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு. கோவலன் கோவலன் மாதவியை கோவலன் மாதவியை பிரிந்தான். கோவலன் மாதவியை பிரிந்தான். கோவலன் மாதவியை என்ன பண்ணிருக்காங்களே? பிரிந்தான். புரியுதுங்களா? கோவலன் மாதவியை பிரிந்தான். கோவலன் மாதவியை பிரிந்தான். மணிமேகலை மணிமேகலையின் தந்தை மணிமேகலையின் தந்தை கண்ணகியிடம் மணிமேகலையின் தந்தை கண்ணகியிடம் தஞ்சம் அடைந்தான். புரியுதுங்களா?
கோவலன் மாதவியை பிரிந்தான். கோவலன் மாதவியை பிரிந்தான். மணிமேகலையின் தந்தை கண்ணகியிடம் தஞ்சம் அடைந்தான். இப்ப கோவலன் மாதவியை பிரிந்தான். ஆனால் கோவலன் கண்ணகியிடம் தஞ்சம் அடைந்தான்னு சொன்னான். இப்ப இங்க என்னது? மணிமேகலையின் தந்தை. மணிமேகலையின் மணிமேகலையின் தந்தை. அப்ப மணிமேகலையின் தந்தை என யாரை சுட்டுகிறாங்க இந்த இடத்துல? கோவலனை சுட்டுகிறாங்க. இதுக்கு பேர்தான் சுற்றில்லா சுற்று. அப்ப கோவலன் மாதவியை பிரிந்தான். மணிமேகலின் தந்தை கண்ணகியிடம் தஞ்சம் அடைந்தான். அப்ப இந்த மணிமேகலின் தந்தைங்கிறது இங்க யாரு? கோவலன். அப்ப இதுக்கு பேர்தான் சுட்டு அல்லாத ஒரு சுட்டு. இங்க சுட்டு எழுத்தாக எது பயன்படுகிறது? மணிமேகலையின் தந்தை என்ற இந்த வார்த்தை தான் சுட்டு அல்லாத சுட்டாக இங்கு பயன்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன சுட்டுலாம் பார்த்துருக்கோம் பாருங்க. புரியுதுங்களா? அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு, நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு, உலகரி சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு. இவ்வளவு சுட்டு இருக்கு. இந்த 10 சுட்டு 10 இடங்களில் பயன்பட்டு கொண்டிருக்கு. இந்த சுட்ட நீங்க என்ன பண்ணணும்? 10யும் தெரிஞ்சுக்கிட்டாதான் இனி வருங்காலத்தில் டிஎன்பிசிக்கு நீங்க வந்து முழுமையாக டிஎன்பிசியுடைய அந்த தேர்வு நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். மார்க்க வந்து குறைவில்லாம எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இப்ப என்ன பண்றாங்க? ரொம்ப ஆழ்ந்து கேட்கறாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, கடைசியாக சுட்டு திரிபு. சுட்டு திரிபு. வேற ஒண்ணும் இல்ல. இது என்னான்னு தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணும் கிடையாது. திரிபு அப்படின்னா என்ன? ஒண்ணு இன்னொன்னா மாறுறது. இப்ப பால் என்னவா மாறுது? தயிரா மாறுது. தயிர் என்ன மாறுது? மோரா மாறுது. வெண்ணெயா மாறுது. மோரா மாறுது. வெண்ணெயா மாறுது. வெண்ணெய் என்ன மாறுது? நெய்யா மாறுது. இதுக்கு பேரு தான் திரிபு. ஒண்ணு இன்னொன்னா மாறுறது. அப்ப அப்பக்கம், இப்பக்கம் என்ற இந்த சுற்று இந்த காலத்துல எப்படி மாறி இருக்கு? அந்த பக்கம், இந்த பக்கம் அப்படின்னு இந்த காலத்துல மாறிடுச்சு. திரிஞ்சிடுச்சு. இதுக்கு பேரு தான் சுட்டு திரிபு. புரியுதுங்களா? அப்ப ஆவுக்கு பதிலாக இங்க அந்த, ஈக்கு பதிலாக இந்த. இதுக்கு பேரு தான் என்னது? சுட்டு திரிபு. புரியுதுங்களா? சுட்டு திரிபுனா இது ஒண்ணும் இல்ல. ஆ, இ, உ அந்த இதுக்கு பதிலாக அந்த, இந்த அந்த மாரி வர்றதுதான் சுட்டு திரிபு. சரி. சுட்டெழுத்துக்களை பற்றி நாம வந்து விரிவான முறையில் விளக்கமாக நல்லா பார்த்துட்டோம். புரியுதுங்களா? நான் உங்கள் எக்ஸாம் விஜய் தமிழ். தயவு செய்து வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது இதுல உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நான் திரும்ப வந்து அத வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோ வேணாலும் போடுறேன். ரொம்ப ஈஸி தான். தமிழ் இலக்கண அனைத்தையும் நம்ம சேனல்ல கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம்? அப்லோட் பண்ணுவோம். பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.